செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் அதிகாரிகள் வந்து அலுவலகத்துக்கு முன்னாடி தீ குளிச்ச சம்பளம் இருக்குல்ல. இப்போ டிவிக்காக ஆதரவு கொடுக்குறது தப்புன்னா அப்போ அதுவும் தானே தப்பு. அதிமுக திமுக ஒரே அணியில வந்து ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த ஒருத்தர் யாரு திமுக ஆதரவா வந்து வாக்கு பெற்றவர். அது எப்படி அதிமுக வந்து எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரிப்பாங்க? கல்லாப்பட்டி கூட்டணியோட வந்து ஆட்சி அமைச்சது ஒரு தவறு. பிளவுபட்ட அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணியை போய் சந்திச்சது தப்பு. அரசியல் ரீதியாக ரெண்டு தப்புனா நான் விஜய் இந்த ரெண்டு தப்பு தான் நான் சொல்லுவேன். எனக்கு மெஜாரிட்டி கொடுக்கல, அதனால நான் வந்து உட்கார முடியாமல் போயிடுச்சு, எனக்கு மெஜாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் மக்களை போய் சந்திச்சிருக்கணும். அதுதான் கரெக்டான நடவடிக்கை. மெஜாரிட்டியில் அடிச்சிருப்பாரு, மெஜாரிட்டியில் அடிச்சிருப்பாரு. கூட்டணிக்கெல்லாம் வந்திருப்பாங்க. இது ஒரு 10 கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கோம். அப்போ நீங்கள் தேர்தல் சந்திச்சுட்டாங்க மிருக பலத்தோடு உட்காந்துருக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இங்கே இடிக்கிறாங்க, அங்கே இடிக்கிறாங்க, பின்னாடி தள்ளுறாங்க, முன்னாடி தள்ளுறாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உள்துறை சட்டம் ஒழுங்குத்துறை கொடுத்திருக்காங்க. இப்போ அது கொடுத்து 2 தினங்கள் ஒரு வாரம் ஆகிறதுக்குள்ளவே திருச்சியில ஐஜி ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை போட்டு அந்த அளவுக்கு அடிக்கிறான். அவங்க வந்து சீரியஸா இருக்காங்க. முகத்துல கல்ல தூக்கி போட்டு அடிக்கிறான். ஐஜி ஆபீஸ்க்கு முன்னாடியே நடக்குது. மாற்றங்கள் கொடுக்கறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. கொலை கொள்ளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா, இல்ல அதுக்கப்புறம் தான் மாற்றம் வரும்? இல்லம்மா, இது இப்போ இது வந்து இதை முட்டு கொடுக்க முடியாது. இது வந்து கண்டிக்க தகுந்தது தான். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து புதிய அரசு வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கமாக சொல்லுவாங்க, இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்துக்கு வந்து மீறி நடக்கிறவங்கள, சட்டத்துக்கு புறமா நடக்கிறவங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கணும். பட் இப்போ இது ஆரம்ப ஸ்டேஜ்ன்ற நிலையில தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன்னா இன்னும் 15 நாள் ஆகலை, 1 மாதம் ஆகலை. இது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஆட்சிக்கு எதிராக நிச்சயமாக கெட்ட பேர் தான் இது. இது மாதிரி நடக்கக்கூடாது. அது தொடர்ச்சியாக நடக்கும்போதுன்னா இதை எதிர்கட்சிகள் வந்து இது சாதகமாக தான், அவங்களுக்கு தான் சாதகம் ஆகும். சரிங்களா? இது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான். இங்கே சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காவல்துறையோட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாமே வித்தின் செகண்ட்ல நடந்துடும். அந்த செகண்ட்ல நடக்கிறது செகண்ட்ல வந்து வீடியோ கவரேஜ் வந்துடும். அந்த செகண்ட்ல வந்து அந்த செகண்ட்லயே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும். சிக்கலே அதுதான். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரிகள் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா அது படமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் வெளியே வராது. செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் அதிகாரிகள் வந்து அலுவலகத்துக்கு முன்னாடி தீ குளிச்ச சம்பளம் இருக்குல்ல, காவல்துறை காவல் நிலையத்துக்கு முன்னாடியே தீ குளிச்ச சம்பளம் இருக்குல்ல அந்த கடற்காலத்தில். அப்போ இதெல்லாம் வந்து வித்தின் செகண்ட்ல நடந்துடும். அந்த செகண்ட்ல வர்றதுக்கு காட்சியாகவும் பதிவாயிரும். சரிங்களா? யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பாராம திடீர்னு நடக்கிறதுன்னு ஒரு ஆக்சிடென்டா நடக்கிறது தானே இல்லையா? இப்போல்லாம் ஆக்சிடென்ட்டுகளே வந்து வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிசிடிவி கேமரால பார்க்குறோம். ஆக்சிடென்ட் காட்சிலாம் பார்க்க முடியாது. யார் மேலே தப்புன்றதை கேமரா வச்சு சொல்லிடலாம். அந்த மாதிரி இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லாமே இப்போ சொல்லக்கூடியது எல்லாம் என்ன, அதனால இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் 2 வருஷம் காத்திருக்கலாம்னு சொல்றாரு. கமலஹாசன் 6 மாசம் காத்திருக்கலாம்னு சொல்றாரு. இப்போ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசமாவது காத்திருக்கலாங்க. நடவடிக்கை எடுப்பாங்க, மாற்றம் இருக்கும். அந்த 3 மாசம் கழிச்சு நம்ம பேசுவோம் கண்டிப்பா. இல்ல, பெண்கள் சிங்க பெண்கள் பறக்கும் படை அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்ப சண்டேல தான் நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில். சிங்கப்பெண் அது இதெல்லாம் வந்து இனிமே தான் வந்து கட்டமைக்கிறோம். எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம படாருன்னு நம்ம சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 3 மாதமாவது டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கச்சேரி வைப்போம். சரிங்களா? ஆனால் அந்த 3 மாதம் வரைக்கும் காத்திருக்கணும்ல. ஏன்னா இப்போ தான் அதிகாரிகள் மாற்றம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? மாவட்ட ஆட்சியர்களுடைய மாற்றம் இருக்கும். அரசு முழுமையாக வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும்ல. இந்த புதிய அரசு கட்டுப்பாட்டில் முழுமையாக அரசு வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். அதனால தான் அந்த டைம் கொடுக்குறதுன்றது, இந்த 3 மாதம் டைம் கொடுக்குறதுன்றது அதுக்கு தான். இல்ல ஆளுங்கட்சி திமுக அதிமுக மாதிரி இதுவும் அப்படியே இருக்குமா, இல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது வந்த பிறகுதான் தெரியும். இப்ப நீங்க கேட்டாலும் அதே பதில் தான். 3 மாசம் போட்டோம், ஆளுங்கட்சி மாதிரியே இருக்குதா, ஏற்கனவே இந்த ஆண்ட கட்சி மாதிரி இருக்கா, இல்ல வந்து மாற்றம் இருக்கான்னு இனிமே தானே தெரியும். திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சியில வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. திமுக அதிமுக சேர்ந்து என்ன சிஎம் ஆக்கிறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு. இது கரெக்ட், அண்ணா சொல்றது கரெக்ட். அண்ணா வந்து என்னன்னா எல்லாமே தாமதமா சொல்றாரு. இதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம்?
நீங்க சொல்லுங்க. இதை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு லேட்டு? இதையும் லேட்டா தான் சொல்லணுமா? நீங்க எடுத்த முடிவு கூட வந்து பாத்தீங்கன்னா லேட்டா தான் எடுத்தீங்க இல்லையா? ரொம்ப லேட். சோபாலாம் வந்து சோபா செட் எல்லாம் வந்த பிறகு தான் சொன்னீங்க இல்லையா? இல்ல எல்லாம் அவரு பாருங்க, இந்த சோபால உட்கார்றதுக்கே பயமா இருக்கு இப்போ. இல்ல நான் கேக்குறேன், எல்லாமே தாமதமா தான் நீங்க எடுக்கிறீங்க. தாமதமா எடுத்து தவறான முடிவு, சரியான முடிவுனா உடனே எடுத்துருவீங்க. ம். தவறான முடிவு அதனால தாமதமா எடுக்கிறீங்க. சரியான முடிவுனா வந்து உடனே எடுத்துருவீங்க. சரியா? அதனால வந்து இப்போ இது கூட வந்து ரொம்ப லேட்டா தானே சொல்றீங்க. இது ஏன் இவ்வளவு லேட்டா சொல்லணும்? சொல்லுங்க. இப்ப சொல்றதுக்கு வேலை என்ன? எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எண்ணத்துக்கு விரோதமா செயல்படுறீங்க. ம். அவ்வளவுதான். மக்கள் எண்ணத்துக்கு விரோதமா தானே செயல்படுறீங்க. ம். அப்படியே இவர் அண்ணனே முதலமைச்சர் ஆக்கறதா வச்சுக்குவோம். அப்பவும் திமுக வந்து அதிமுக 2மே சப்போர்ட் பண்ணணும். ம். அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா, மக்கள் விரோதம் தானே அது. இப்போ டிவிகேக்கு ஆதரவு குடுக்குறது தப்புன்னா, அப்போ அதுவும் தானே தப்பு. அதிமுக, திமுக ஒரே அணியில வந்து ஒருத்தர வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு, அந்த ஒருத்தர் யாரு? திமுகவுக்கு ஆதரவா வந்து வாக்கு பெற்றவர். அது எப்படி அதிமுக வந்து எம்எல்ஏக்கெல்லாம் ஆதரிப்பாங்க? அதுவும் மக்கள் எண்ணத்துக்கு விரோதம் தான். மக்கள் எண்ணத்துக்கு எதிரா தான். அப்போ உண்மையான நடவடிக்கை என்ன? யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல. ம். நீங்க வந்து மீண்டும் தேர்தல சந்திங்க. அதுதான் கரெக்ட். இல்ல ஒரு நடிகர் வந்து ஆட்சி ஆளக்கூடாதுன்றதுனால இந்த ஒரு முடிவு அப்படிலாம் கிடையாதும்மா. நடிகர், கிடிகர் அதெல்லாம் கிடையாதும்மா. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லன்னா, மீண்டும் மக்கள சந்திச்சு மெஜாரிட்டியா வந்திருப்பாரு. இப்ப அது நடக்காது. ம். மீண்டும் மக்கள சந்திச்சு மெஜாரிட்டியா வந்திருப்பாரு விஜய். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள்னு ஒண்ணு இருக்குல்ல. இருக்கு. ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இவர் ஆட்சியில ஏற்படக்கூடிய அந்த அவலங்கள் எல்லாமே வந்து ம். வெளிச்சமாகும்போது, அப்ப மீண்டும் ஒரு தேர்தல் சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னடைவு தானே அவருக்கு. பிரச்சாரம் பண்ண முடியும். சொல்லுவாங்கல்ல, பாருங்க நிர்வாகமே பண்ண தெரியாம நிர்வாக குளறுபடிங்க, நிர்வாக அவலங்கள பாருங்க. அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்ப அப்படி பண்ண முடியாதுல்ல. எனக்கு மெஜாரிட்டி குடுக்கல. அதனால நான் வந்து உட்கார முடியாம போயிடுச்சு. ம். எனக்கு மெஜாரிட்டி குடுங்கன்னு சொல்லிட்டு போய் மக்கள போய் சந்திச்சிருக்கணும். அதுதான் கரெக்ட்டான நடவடிக்கை. மெஜாரிட்டில அடிச்சிருப்பாரு. ஆமா. மெஜாரிட்டில அடிச்சிருப்பாரு. கூட்டணிக்குலாம் வந்திருப்பாங்க. எது? ஒரு 10 கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கும். அப்போ நீங்க தேர்தல் சந்திச்சீங்கன்னாக்கா மிருக பலத்தோட உட்கார்ந்திருக்கலாம். இப்ப அப்படி கிடையாது. இங்க இடிக்கிறாங்க, அங்க இடிக்கிறாங்க, பின்னாடி தள்ளுறாங்க, முன்னாடி தள்ளுறாங்க. ஒரு பதட்டத்திலே இருக்காரு. எதுக்குங்க? அதுதான் என்டிஆர். இரும்பு மாரி வந்து எல்லாருமே ஒரு டேட் தானமா ஃபிக்ஸ் பண்றாங்க. கமலஹாசன் 6 மாசம்ன்றாரு. ரஜினி 2 வருஷம்ன்றாரு. இல்லையா? இல்லையா? டைம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டா எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கவிழுன்றாரு. இது எனக்கு தெரியும். விஜய் எடுத்த 2 தவறான முடிவுகள். ஒண்ணு மெஜாரிட்டி இல்லாத போது கல்லாப்பட்டி கூட்டணியோட வந்து ஆட்சி அமைச்சது ஒரு தவறு. பிளவுபட்ட அதிமுகல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணிய போய் சந்திச்சது தப்பு. அரசியல் ரீதியா 2 தப்புனா நான் இந்த 2 தப்பு தான் நான் சொல்லுவேன். இந்த 2 தப்பு தான் நான் சொல்வேன். ரஜினி அவர்கள் நேத்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு சார். ம். எதனால அப்படி அந்த பிரஸ் மீட் குடுக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? இல்லம்மா, நெறைய இந்த ரூட் மாஃபியால வந்து நெறைய பொய்யான தகவல் வருது இல்லம்மா. ம். விஜய்க்கு எதிரா அவர் இருக்கிற மாரியான ஒரு தகவல் வந்து ரூட் மாஃபியா மூலமா பரப்பப்படுறது உண்மதானே? ம். உண்மதானே? அதுக்கு ஒரு விளக்கம் தரணுன்ற அடிப்படையில அவர் வந்து விளக்கம் சொல்றாரு. அவ்வளவுதான். அதுதான் அதுல வந்து ஏதோ இந்த விளக்கம் குடுத்ததுக்கும் உள்நோக்கம் கிடையாது. ம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் மாஃபியாக்கள் மூலமா அவர் வந்து ஒரு நெருக்கடின்றத விட என்னன்னா, ஒரு பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுது. ம். இவருக்கு பொறாமை, ம். ஆத்திரம், ஆணவம், பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா போயின்னே இருக்கிறாரு பதில் போயிட்டே சொல்லாம. அப்போ ஒரு விளக்கம் சொல்றாரு. அவர் பத்திரிகையாளர்ன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒரு திடீர்னு செல்போன் எடுத்து வந்து கொண்டு நீட்டினாரு. அதனால நான் போயிட்டேன். ம். விஜய் வந்து எனக்கு என்ன விஜய் மீது பொறாமை இருக்க போகுது. ம். நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டேன். தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றாங்கன்றத ஒரு விளக்குறாரு. ஒரு பொறுப்பான ஒரு ஒரு மனிதரா வந்து மீடியாவை சந்திச்சு பேசியிருக்காரு. எனக்கு எந்த போட்டியும், பொறாமையும் கிடையாது. அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பான ஒரு தகவல் குடுத்திருக்காரு. ஏன்னா, தேவையில்லாத வந்து அ அ வீண் பிரச்சாரங்கள பண்ணாதீங்க. ரசிகர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வந்து விஜய் ரசிகர்களுக்கு. ம். நீங்க செய்யக்கூடிய எல்லா தப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய பாதிக்கும். பொறுப்பா இருங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட்டானது தான். உங்க நேரம் ஒதுக்கி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.